ஜப்பான் தலைநகர் டோக்கியோ வந்து சேர்ந்தேன். இப்பொழுது காரில் சென்று கொண்டிருக்கிறேன். இதோ இரண்டு புறமும் சுவர் போல இருக்கின்ற இந்த தடுப்புகள் இந்த பகுதியில் அக்கம் பக்கத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கு கார்களுடைய இரைச்சல் ஏற்படாமல் கட்டுப்படுத்துவதற்காக இந்த தடுப்பு சுவர்கள் இருக்கின்றன. அதேபோல் நண்பர் குன்றாளன் அவர்களுடைய காரில் சென்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட இப்பொழுது பாதி ஸ்டியரிங்கை அவர் தொட வேண்டியதில்லை. எல்லாமே ஜப்பானில் ஆட்டோமேட்டிக் என்கிற அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விட்டார்கள். அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாமலேயே கார்கள் ஓடுகின்றன. இப்பொழுது எதிரே நீங்கள் பார்ப்பது மக்குஹாரி, டோக்கியோ நகரத்தின் ஒரு பகுதி. டோக்கியோ என்றால் கிழக்கு தலைநகரம் என்று பொருள். இதை நான் கடந்த 2013 பயணத்தின் போதே விளக்கமாக எழுதியிருக்கின்றேன். இன்று முதல் உங்களுக்கு தொடர்ந்து ஜப்பான் செய்திகள் அலை அலையாக வந்து கொண்டே இருக்கும். பார்த்து கொண்டே இருங்கள். சொல்லுங்கள். கார் ஓட்டி கொண்டிருப்பவர் நண்பர் குன்றாளன். இப்படி ஒரு பெயரை நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்டிருக்க மாட்டீர்கள். தனி சிறப்பு வாய்ந்த பெயராக குன்றுதோறு இருக்கின்ற குமரன் பெயரை இவர் தந்தை ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்கள் சூட்டியிருக்கின்றார். அவர் மதிமுகவினுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வகித்தார். குன்றாளன் ஜப்பானுக்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகின்றன. கடந்த முறை 2013 நான் வந்திருந்த போது இதே போல் காரில் என்னை பல இடங்களுக்கு அழைத்து சென்றார். அப்பொழுது நான் இவருடன் நிகழ்த்திய உரையாடலை ஒரு 10-15 பக்கங்கள் தட்டச்சு செய்து போட்டிருக்கிறேன். இன்றைக்கும் டோக்கியோ வானூர்தி நிலையத்திலிருந்து அவர் வீட்டுக்கு போகின்ற வழியில் நாங்கள் புதுமையை ஜப்பானுடைய புதுமை, உலக தொழில்நுட்பம், அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசிக்கொண்டே போகிறோம். அவருடைய அந்த கார் ஸ்டியரிங் வந்து அவர் 120-140 கிலோமீட்டரில் அதை செட் செய்து வைத்திருக்கிறார். பட்டரியை பிடிக்க வேண்டிய தேவையில்லை. முன்னால் போகின்ற காருக்கு ஏற்ற வகையில் இது வேகத்தை கூட்டி குறைத்து கொள்கிறது. முன்னால் போகின்ற கார் அடுத்த பாதைக்கு விலகிவிட்டால் 120 கிலோமீட்டர்லேருந்து 140 கிலோமீட்டருக்கு மாறிவிடுகிறது. ஜப்பானை பொறுத்த அளவிற்கு எங்குமே குப்பைகள் கிடையாது. பசுமை வழி நெடுகிலும் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த தடுப்பு சுவரையும் பாருங்கள்.